வாங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? எழுத்து வீட்டுல ஏது விசேஷமா பாட்டெல்லாம் பொழந்துக்கிட்டாங்க? ஐயோ, அது ஒரு வேடிக்கையான புருஷன் பொண்டாட்டி. அடிக்கடி சண்டை வரும், பயங்கரமா அடிச்சுப்பாங்க. அப்புறம் 5 நிமிஷத்துல ராசி ஆகி பாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா? உங்களுக்கு நல்ல பொழுது போகணும்னு சொல்லுங்க. ஐயோ, கேக்குற மாதிரியா இருக்கா அந்த பாட்டு? பரவாயில்ல, என்ன விட நல்லா பாடுறேன். அப்பா வா வா. வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்கிற? மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? ஒண்ணு இல்ல, அந்த இருந்தாலும் தலை தீபாவளி நெருங்கிருச்சு. அதான் இங்க வந்து மாப்பிள்ள வீட்டுல எல்லாரும் முறைப்படி கூப்பிட்டுட்டு அப்படியே பட்டணத்துல சவலி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நல்லதா போச்சு. நீ மாமாவை கூட்டிட்டு ஜவுளி கடை போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. என்னங்க, நானும் அப்பாவும் மட்டுமா? நிர்மலாவும் கூட வரணும். அவளுக்கு தேவையானதை அவதானே பார்த்து எடுக்கணும். அப்படியே அத்தையும் வரணுங்க. சரி, அப்போ சாயந்தரம் நிர்மலா காலேஜ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு போய் அம்மாவையும் கூட்டிட்டு எல்லாருமே ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்க. செய்வோம். சரி, நான் உள்ள போய் அப்படி கை காலில் கழுவிட்டு வந்துடுறேன். வணக்கம்மா. வாங்க சம்பந்தி. எப்ப வந்தீங்க? காலையில. நிர்மலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அங்க இருக்கிற எல்லாரும் என் கூட நல்லா பழகுறாங்க. ஆமா, நீங்க தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்காமா? இல்லம்மா, அதான் அந்த கிளவி இருக்கே. ராத்திரிக்கு செல்வம் வீட்டுக்கு வந்துடுறான். நீ பழையபடி மாறணும்டி, அதான் எனக்கு முக்கியம். மாமா ஒரு முக்கியமான சம்பிரதாயத்துக்காக வந்திருக்காரு. என்னங்க சம்பந்தி? தலை தீபாவளி சம்பிரதாயம் தான். மாப்பிள்ளைக்கு சரோவுக்கும் இந்த வருஷம் தலை தீபாவளி இல்லையா? அதை முறைப்படி வீட்டுல கிராமத்துல தானே கொண்டாடினேன். அதுக்கு தான் ஜவுளி எடுத்துட்டு அப்படியே கூட்டு போலான்னு வந்தேன். குடும்பத்தோட கொண்டாடினா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் நிர்மலாவும் கூட வரணும். என்னங்க இது புது மாதிரியா இருக்கு? தலை தீபாவளிக்கு பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு போய் தான் முறை செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாமியாரையும் நாத்தனாரையும் யாராவது கூட்டிட்டு போவாங்களா? ஏன் ராஜா ஆச்சரியப்படுற? இதுவரைக்கும் பிள்ளைங்களை பெத்தவங்க தான் பிள்ளைகளுக்கு தலை தீபாவளி கொண்டாடி அதுங்களுக்கு சீரும் சிறப்பும் செஞ்சு நல்லபடியா அனுப்பி வைக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பிள்ளைங்களை பெத்தவங்களுக்கும் சீர் வறுத்து செய்யறாங்க அப்படின்னா அது இவர் ஒருத்தரா தான் இருக்க முடியும். ஏன் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. சந்தோஷமா எல்லாரும் போயிட்டு வாங்க. என்ன போயிட்டு வந்துட்டீங்க? நீங்களும் தானே வரணும். அதான் நான் பார்த்தேன். இவங்க தான் என்ன விட்டுட்டு போயிடுவாங்களா இல்ல நீங்க தான் கூப்பிடாம போயிடுவீங்களா? அம்மா, நான் சம்பிரதாயத்துக்காக சொல்லல. இந்த தீபாவளிக்கு மாப்பிள்ளை சரோ மட்டும் வந்தா போதாது. நீங்க எல்லாரும் வந்து குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடணும். அப்படிங்களா? அது மட்டும் இல்லம்மா, நீங்க இத்தனை வருஷமா பட்டணத்திலே தீபாவளி கொண்டாடுறீங்க. ஒரு வாட்டி என் கிராமத்துல இருந்து கொண்டாடி பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. போகலாம் ராசா. என்ன எப்படியோ செய்யுங்க. அத்தை, நீங்க கிளம்புங்க அத்தை. கடைக்கு போய் அப்படியே புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஆமா, என்ன இப்ப வந்து கூப்பிடுறீங்க? அதுக்கு ஒரு நேரங்கால கிடையாதா? காலகாலத்துல வந்து கூப்பிட்டு இருந்தா இந்நேரம் துணி எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஏன்டி அம்மா இப்ப போயிட்டா நல்லா இருக்காதா அது? ஆமா, இந்த மாதிரி சாயங்கால நேரத்துல போனா பளபளன்னு லைட்டை போட்டு வச்சிருப்பான். ஒண்ணுமே இல்லாத துணி கூட பளபளன்னு தான் தெரியும். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரே சலவையில ஒண்ணுமே இல்லாத போயிடும். அதுக்கு நேரங்காலம் இருக்கு. இப்படியா லேட்டா வர்றது? இல்லம்மா, நேரத்துல தான் கிளம்பணும். நிர்மலா காலேஜ்ல இருந்து வரணும் இல்லையா? அவ வந்ததுக்கு அப்புறம் ரெடி ஆகி கிளம்பணும். சரி சரி, இப்போ இன்னும் லேட் பண்ணிடாதீங்க, கிளம்புங்க. இத பாருப்பா, என்னால திடுது பண்ணல கிளம்ப முடியாது. நீங்க போய் துணி எடுத்துட்டு வாங்க, என்ன ஆள விடுங்கப்பா. சரோ, நீ மாமாவை கூட்டிட்டு ஜவுளி கடை போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. கடையில கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க. அப்புறம் மாப்பிள்ள, நான் ஜவுளி எடுத்துட்டு அங்கிருந்து பஸ் பிடிச்சிடுறேன். சரிங்க. சரி மா, நிச்சயம் வாங்க. குடும்பத்தோட கொண்டாடுதான் நல்லா இருக்கேன். சரோ. என்னங்க? சரோ, துணி எடுக்கும்போது மாமாவுக்கும் சேர்த்து எடு. நல்லா காஸ்ட்லியா எடு.